ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா, எதிரிகள் தொல்லையால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது, இல்லைன்னா எதிரிகளால நமக்கு ஒரு காரியங்கள் தடையாகுது. அப்ப இந்த எதிரிகளோட தொல்லை நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகும்போது தேவையில்லாத எதிரிகள் நம்ம வாழ்க்கையில வந்து விழுவாங்க. இந்த ஒரு காரியம் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம ஏதாவது காரியங்கள் நல்லபடியா பண்ணனா எதிரிகள் தானா உண்டாகும். அப்ப எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு சொன்னா நம்ம ஒண்ணுமே செய்யாம இருக்கணும், நம்ம சோம்பேறி ஆயிரணும். அப்ப அது முடியாது. அப்ப நம்ம செய்யறத நம்ம கண்டிப்பா செய்யறது. எதிரிகள் வாராங்களோ இல்லையோங்கிறத வேற விஷயம். ஆனா அந்த வார எதிரிகளை நம்ம பக்கம் அடுக்க விடாம, இல்லைன்னா அவங்களால் ஒரு துரோகம் நமக்கு பண்ண முடியாம பாதுகாப்பு செய்ய வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமைன்னு சொல்லிக்கலாம். நம்மளை மட்டுமில்ல, நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய, எதிரிகள் இருந்து காப்பாற்றக்கூடிய கடமை நமக்கு இருக்குது. அப்போ அதுக்கு எந்த மாதிரி மந்திரம் ஜெபம் பண்ணி வரணும்? அதுக்கு ஒருபாடு மந்திரங்கள் இருக்கு, ஒருபாடு விதிமுறைகள் இருக்கு. அப்ப இந்த விதிமுறைகள் எல்லாம் நீங்க செய்துட்டு இருக்கிறதுக்கு சிலப்போ உங்களுடைய வேலை காரியங்கள் அதுல எல்லாம் முடியாது. அப்ப நம்ம வந்து எதிரிகள் நாசமா போகணும் அந்த மாதிரி உள்ள எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். நம்ம என்ன செய்யறோம்னா, எதிரிகளால நமக்கு ஒரு தொல்லையும் ஒரு பாதிப்புகளும் வரக்கூடாது. நமக்கு வேண்ட சந்தோஷம் சமாதானம். இதுல எதிரிகளால் பாதிக்கப்பட்டு இந்த சந்தோஷம் சமாதானத்துக்கு குறவு வரக்கூடாது. அப்ப அதுக்கான ஒரு மந்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரம் வந்துட்டு எளிய மந்திரம் தான், வாராகி தேவதையோட மந்திரம் தான். இந்த மந்திரத்தை நீங்க டெய்லி ஒரு 11 டைம் சொன்னா போதும். காலையிலே சாயந்தரம் ஒரு 11 டைம் நீங்க சொல்லி வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க, எதிரிகள் அழிந்து விடுவாங்க. நம்மளுடைய மனசு இந்த மந்திரம் ஜெபம் பண்ணி வர நல்ல பவர்ஃபுல்லா இருக்குது. நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், இந்த எதிரிகள் சொல்றது நம்ம மனசுல வர்ற எண்ணங்கள்ல தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ். அப்ப அந்த மனசுல அவங்க எதிரியே இல்லை, இவங்களெல்லாம் ஒரு எதிரியா அந்த நினைப்பு நமக்கு வந்தாச்சுன்னா நம்ம கண்டிப்பா வெற்றி தான். அப்ப அவங்களுடைய அந்த எதிரிகளுடைய சிந்தனை நம்ம மனசை பாதிக்க கூடாது, அதுதான் நான் சொல்றேன். அப்ப அந்த சிந்தனைகள் நமக்கு வராது, நம்ம மனசு பலப்பட்டு போகும், பலமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மந்திரத்தை 11 டைம் நம்ம ஜெபம் பண்ணி வரோம். அப்ப இது ஒரு கவசம் மாதிரி, இந்த தேவதையோட ஒரு கவசம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு வேண்டிதான் இந்த மந்திரம் நம்ம ஜெபம் பண்ணி வர்றது. இந்த மந்திரத்தை நான் சொல்றேன், நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஓம் ஷாமளாயேச்ச வித்மஹே ஹலஹஸ்தாயச்ச தீமஹி தன்னோ வாராகி பிரஜோதயாது. இது கூடைய இன்னொரு மந்திரம் கூட, ஓம் மகிஷத்வஜாய வித்மஹே தண்டஹஸ்தாயே தீமஹி தன்னோ வாராகி பிரஜோதயாது. அதாவது வாழ்க்கையில எதிரிகள் நம்மளை பயந்து எதிரிகள் மாறி விடுவாங்க. நம்ம வாழ்க்கையில அபிவிருத்தி, சந்தோஷம், சமாதானம் உண்டாக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம். ஒரு தடவை கூட நான் சொல்றேன். ஓம் ஷாமளாயேச்ச வித்மஹே ஹலஹஸ்தாயச்ச தீமஹி தன்னோ வாராகி பிரஜோதயாது. இன்னொரு மந்திரம் கூட, அது ரெண்டும் சொல்லிக்கணும் 11 டைம். ஓம் மகிஷத்வஜாயே வித்மஹே தண்டஹஸ்தாயே தீமஹி தன்னோ வாராகி பிரஜோதயாது. இந்த மந்திரம் கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில வெற்றிகள் கிடைக்கும். எதிரிகள் உங்க பக்கம் கூட தலை வச்சு பார்க்க மாட்டாங்க. எதிரிகள்ங்கிற சிந்தனையில நம்மளோட காரியம் தடைவாருது, அது மாதிரி அவங்க நினைப்பால நமக்கு பிரச்சனைகள் வாருது, அந்த மாதிரி உள்ள ஒரு காரியங்களும் இருக்காது, எல்லாமே விலகி விடும். இது ஒரு நாளோ 2 நாள்ல நீங்க கண்டினியூ ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. காரணம் 11 டைம் தான், ஒரு டைம் எல்லாம் வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில எதிரிகள் இருந்து வெற்றியை கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிப்புல நம்ம பார்ப்போம் நண்பர்களே.